ஃபைன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நான் சாம்சங்கோட டேப் S9 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் அதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் இந்த டேப்பை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், இதுக்கான ரீசன் என்ன, அண்ட் யாருக்கெல்லாம் டேப் பர்ச்சேஸ் பண்ணுறது சூட் ஆகும், அண்ட் அதுக்கப்புறமா இதோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னன்றதை என்டையராக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுடைய டேப்லெட்க்கு நமக்கு முதல்ல நீட் இருக்கா இல்லையான்ற செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். டேப்லெட் நமக்கு எதுக்காக பர்பஸ்க்காகலாம் யூஸ் ஆகுன்றதை நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி இதை பர்ச்சேஸ் பண்ணேன், ஏன் பண்ணேன், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் என்னன்றது நம்ம லைனாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேப்லெட்டோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டேப்லெட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா மீடியா கன்சம்ஷன். ஸோ நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, இல்லை ஓடிடியில் ஏதாவது பார்க்குறீங்க, யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு பிக்கர் ஸ்க்ரீன், மொபைலை கம்பேர் பண்ணுறதை விட டேப்லெட்டில் உங்களுக்கு வந்து நல்லா பிக்கர் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி பர்பஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நோட்ஸ்லாம் நிறைய எடுக்கணும். ஸோ நம்ம S23 அல்ட்ரா விட நான் அல்ட்ராலையுமே நம்ம நோட்ஸில் எடுக்கிற அளவுக்கு தான் சாம்சங்கோட ஹை எண்ட் S சீரிஸ் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலுமே நான் டேப்லெட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பர்பஸே என்டையராக மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்னால் மொபைல் எடுத்து S Pen எடுத்து எழுதவே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இதில் பிக்கர் ஸ்க்ரீனில் அந்த மாதிரியான ஒரு யூசேஜ் வந்து இருக்கிறப்போ, நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ இது வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஸ்டடி பர்பஸ்க்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேப்லெட் போகிறது. அண்ட் அதுக்கப்புறமா கேமிங். நீங்கள் என்னதான் மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாத்துமே கேமிங் இல்லையானாலும் உங்களோட டேப்லெட்டில் விளையாடுறப்ப கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து சூப்பராக ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்ல ஒரு ப்ராசர் இருக்கிற டேப்லெட்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து தாறுமாறாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம், டேப்லெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நோட்ஸ், பெயிண்டிங். நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டடீஸில் தான் ஒரு நோட்ஸுமே, அதுக்கப்புறம் பெயிண்டிங், ட்ராயிங், இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி ஆகும். இந்த கேட்டகரியில் ஏதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட் வாங்கினா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இதை தவிர வேறு யாருக்குமே வந்து டேப்லெட் வந்து வாங்கணுன்ற நீட் இருந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டேப்லெட் வாங்கணுமேன்றதுக்காக தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், நான் ஏன் சாம்சங்கோட S9 டேப்லெட்டை சூஸ் பண்ணுறதை இங்கே நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல் விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங்கோட ஈகோ சிஸ்டம். நான் S23 அல்ட்ரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சாம்சங்கோட Buds 2 Pro தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு சாம்சங்கோட டேப்லெட் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இன்னுமே எனக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முதல் ரீசனு. அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை நான் ஆஃபர் டைமில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக சாம்சங்கோட நம்ம எப்பவுமே மொபைல் சொல்கிறதா ஒரு 1 இயர்க்கான ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இருக்கிற பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நமக்கு வேறு லெவலாக ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் S10 சீரிஸ் டேப்லெட் அவங்களுக்கு லான்ச் ஆனது. இப்போ S9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் இல்லை. S சீரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்பவும் மொபைல் ஆகட்டும் டேப்லெட் ஆகட்டும் ரொம்ப வந்து ஒரு ஹை எண்டான டிவைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் நான் ஏன் S9 போனேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு S9 ப்ளஸ் ஆகட்டும் இல்லை S9 அல்ட்ரா ஆகட்டும் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் தான் பெருசாக இருக்குமே தவிர ஒரு சில அடிஷனலாக உங்களுக்கு அல்ட்ரா வைட்கான கேமரா சென்சர்லாம் இருக்கும். பட் அதை தவிர மற்ற எல்லாமே சிமிலராக இருப்போது. டிஸ்பிளே சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்மாலராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்னோட பர்பஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் S9 வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் நான் இதை ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷாமியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் OnePlusலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் சடனாக இந்த லாஸ்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆஃபர்லாம் வந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் எனக்கு அண்டர் 50Kல இந்த டேப்லெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆஃபர் டைமில் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இல்லைனா நான் பர்ச்சேஸே பண்ணியிருக்க மாட்டேன். இதுதான் டு பி ஃப்ராங்காக நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஃபர் டைமில் லெஸ் தென் 50K அரௌண்ட் 47,500 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐயோட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர் டைமில். அதனால தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இல்லைனா கண்டிப்பாக நான் இந்த சாம்சங்கோட S9 பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா டேப்லெட் வாங்கணுன்ற ஒரு தாட் இருந்தது. பட் இப்போ எப்போன்றது எனக்குமே தெரியாம தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. சடனாக நான் பார்க்குறப்போ நல்ல ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது, நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து ட்ராப்பில் இருந்தது. அதனால தான் இந்த டேப்லெட் S9 ஓகே நம்ம சாம்சங் டேவிஸ் வச்சுட்டு இருக்கோம், சாம்சங்கோட இதே போனால் பெட்டராக இருக்குன்றதால S9 வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறமா சாம்சங் S9 சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வேற ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி. ஏன்னா ஆல்ரெடி நான் சாம்சங்கோட டிவைஸை நம்ம சேனல்லே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹை அண்ட் டிவைஸ் எல்லாமே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸ்னு உங்களால் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ் வைஸில் 1 or 2 மிஸ் ஆகிருக்கலாம் மொபைல்ஸில். பட் இருந்தாலுமே சாம்சங்கோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நான் ஏன்னா மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து மற்ற டேப்லெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு
சாஃப்ட்வேர் மெயினாக இருந்தது. ஏன்னா டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறமா ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த டோட்டலாக நீங்கள் ஒரு பிகர் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சாஃப்ட்வேர் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா சாம்சங்கோட ரிலையபிலிட்டி, அதுதான் உங்களுக்கு எஸ் பெனோட ரெஸ்பான்ஸ். இந்த எஸ் பெனோட ரெஸ்பான்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு ரீசனுக்காக நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, என்ன மாதிரியான கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் டேப்லெட்டை பர்ச்சேஸ் பண்ணுன்றதை பேசிட்டோம். நான் ஏன் சூஸ் பண்ணன்றதையும் சொல்லிட்டேன். அண்ட் இப்போ இந்த டேப்லெட்டோட பாசிட்டிவ்ஸை நம்ம இங்கே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் பாசிட்டிவ், நான் இதுக்கு முன்னாடி பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 26,000 OnePlus ஆகட்டும், OnePlus நினைக்கிறேன், அண்ட் 20,000 கிட்ட Xiaomi, இது எல்லாமே உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கிடையாது. அண்ட் சாம்சங்கோட டிஸ்பிளேவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அவங்களோட டேப்லெட் எஸ் சீரிஸ் எல்லாமே வேற லெவலில் ஒரு டிஸ்பிளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிஸ்பிளேவுமே உங்களுக்கு குவாலிட்டி வந்து செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. இது ஒரு AMOLED டிஸ்பிளே, அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு மீடியா கன்சம்ஷனுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மூவிஸ் பார்ப்பீங்க நிறைய, இல்லைனா வீடியோஸ் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை எந்த வகையிலும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு டிஸ்பிளே தான் இந்த சாம்சங்கோட S9ல இருக்கிறது. S9 மட்டும் இல்லை, S9 சீரிஸ் ஆகட்டும், S10 சீரிஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கேயுமே அது இருக்குது. அதுதான் முதல் விஷயமா நான் பார்க்குறது. ஏன்னா டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாம்சங்கோட டிஸ்பிளே வந்து அடிச்சுக்கோங்க, டிஸ்பிளே தான் ஒரு மெயினான ஒரு பர்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேப்லெட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா ரெண்டாவது பாசிட்டிவ் நான் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளேன்றதால உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்லாம் பயங்கரமாக இருக்குன்றப்போ உங்களுக்கு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அது கூடவே உங்களுக்கு குவாட் ஸ்பீக்கருக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குவாட் ஸ்பீக்கருக்கான செட்டப்புமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, நல்லா லவுடாக இருக்குது. அண்ட் வந்து சவுண்டோட கிளாரிட்டிலாம் வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்லாம் நம்மளை பண்ணாமல் சவுண்டோட கிளாரிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த டேபை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நான் பார்க்குறேன். இது எல்லாமே சேர்ந்து டிஸ்பிளே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள், அந்த இது எல்லாமே வச்சு, அதுக்கப்புறம் குவாட் ஸ்பீக்கருக்கான செட்டப், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ஒரு மீடியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ வேற லெவலில் ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் கேமிங்க்குமே வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கு அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மொபைலில் நம்ம IP68 ரேட்டிங் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் சாம்சங் S9 சீரிஸில் தான், அவங்களோட டேப்லெட் சீரிஸில் தான் உங்களுக்கு இந்த IP68 ரேட்டிங் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலையாக இதை அவங்க பேஸ் மாடல்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. S9 ஆகட்டும், S9 Plus, S9 Ultra மூணுத்துலேயுமே உங்களுக்கு IP68க்கான ரேட்டிங் இருக்குது. அதனால் நீங்கள் வாட்டரில் எந்த ஒரு நார்மல் க்ளீனான வாட்டரில் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், இது ஏதாச்சும் சப்போஸ் உங்களை மீறி ஏதாவது தண்ணீர் வந்து பட்டுருச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது IP68க்கான ரேட்டிங் உள்ள ஒரு டேப். ஓகே, அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு நான் வாங்கின வேரியண்ட் என்னன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கினது 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ், வெறும் வைஃபை மாடல் மட்டும்தான். நீங்கள் அங்கேயுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து சிம் கார்டு போட வேண்டிய நீட் இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொன்னால் சிம் கார்டு இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காதுன்ற மாதிரி என்னோட ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மொபைல் ஃபோன்ஸில் ஆல்ரெடி 2 சிம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் ஈஸி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். பட் அதை கூடவே இதுவும் பண்ணுறதுன்றது எனக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னோட நீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்கிறது எனக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருந்தது. அதனால் வைஃபை மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். வைஃபை 128GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறமா 8GB ரேம், இந்த வேரியண்ட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதை கூடவே உங்களுக்கு 1TB வரைக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைக்ரோ SD கார்டுமே நீங்கள் வேணும்னா எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மைக்ரோ SD கார்டை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதை பற்றி நான் ஸ்டடி பண்ணுறப்ப தான் நிறைய விஷயங்கள் நான் வந்து கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கு. ஓகே, அண்ட் அதுக்கடுத்த பாசிட்டிவாக இந்த டேப்லெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2க்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா S23 சீரிஸ் மொபைல் லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த மொபைலில் கொடுத்த அதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 வந்து என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பரான ஒரு ப்ராசஸர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வகையிலும் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதாகட்டும், ஹை-எண்ட் கேம்ஸ் விளையாடும்போதாகட்டும், எந்த வகையிலும் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. அண்ட் டே டு டே யூசேஜ்லேயுமே எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ. சரிங்களா, அண்ட் நான் இதை கம்பேர் பண்ணுறப்ப என்னன்னா, நான் ஒரு அந்த 26 அந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து லெஸ்ஸான ஒரு ப்ராசஸர் தான் கிடச்சிது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கவே நான் S9 சாம்சங்கோட ஹை-எண்ட்கான சீரீஸ், அதனால தான் நான் நம்மக்கிட்ட சாம்சங்குமே இருக்குது, அதுவாக அமைஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்னவே பிளான் பண்ணாலும் அமையாது.
அதுவாக தானாக அமைஞ்சதுனால அந்த டைமில் டக்குன்னு வந்து டிசிஷன் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டேப்லெட். ஓகேங்களா. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடியே எஸ் பென்க்கான ரெஸ்பான்சிவ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எஸ் பென்னை பிடிச்சி நீங்கள் எழுதுறப்பலாம் அந்த ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் டேப்லெட்டோட பர்பஸே மெயினான பர்பஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 விஷயம் 3 விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்பஸ் தான் மெயினாக டேப்லெட் வந்து இருக்கிறது. ஓகேங்களா. அந்த செக்மெண்ட்டில் அண்ட் இது எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் நான் மோஸ்ட்லி எந்த ஒரு நெகட்டிவும் ஃபீல் பண்ணல. மேபி 8GB ரேம்ன்றதுனால என்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ், லேசாக நான் அப்பப்போ கொஞ்சம் அந்த ஒரு ஷட்டரை ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா. மற்றபடி வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. நான் என்ன பர்பஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த பர்பஸை கண்டிப்பாக இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அண்ட் கேமரா செட்டப் போதை சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேமரா இதில் நீங்கள் S9 ப்ளஸ் ஆகட்டும் S9 அல்ட்ரா அந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் அல்ட்ரா சீரிஸ் போகிறப்போ உங்களுக்கு அடிஷனல் அல்ட்ரா வைடு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து அல்ட்ரா வைடு கிடையாது, உங்களுக்கு பிரைமரி கேமரா மட்டும் தான் இருக்கும், வைட் லென்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் வைட் லென்ஸ்னா வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்டில் ஒரு விஷயத்தை கிளியராக நீங்கள் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ கால் பேசுறதுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மீட்டிங்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் செல்ஃபி அண்ட் பேக் கேமரா எல்லாமே. மற்றபடி கேமரா வச்சு நீங்கள் எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் இதில் நான் ஒரு ஃபோட்டோஸில் எடுத்து பார்த்தேன். பட் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோட கிளாரிட்டி எல்லாமே. ஸோ டேப்லெட்டில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கை தெரியும். தேங்க்யூ ஸோ மச்.